வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் பாசிப்பருப்பும் ஒரு கப் கோதுமையும் வச்சு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. லேசாக செவக்க வறுத்திங்கன்னா போதும், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து வறுக்கும் போதே நல்லா ஒரு வாசனை வரும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். இது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும். இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கோதுமை மாவு வறுக்கும்போது கோதுமை மாவு வந்து கருத்துடக்கூடாது, லைட்டாக வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்திங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில், டம்ளரோ பவுலோ கப்போ எதாக இருந்தாலும் சரி, எதில் பாசி பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் மற்ற எல்லாமே அந்த டம்ளரோ பவுலோ அதில் தான் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கோதுமை வந்து ஓரளவுக்கு நல்லாவே வறுவட்டுருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க, கொஞ்சம் பொறுமையாக வறுத்தெடுக்கணும். அப்போ தான் அதோடய பச்சை வாசனையெல்லாம் போகும். பாருங்கள், இப்போ நல்லா வறுவட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ ஏற்கனவே பாசிப்பருப்பு வந்து ஆறிட்டுருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 6 பல் வந்து முந்திரியும் ஒரு 6-7 பாதாமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிடுங்க. பொடி பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை இது கூட சேர்த்துடலாங்க. ரெண்டையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுவோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் சர்க்கரைக்கு பொதுவாக நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு கப் சர்க்கரைக்கு 2 ஸ்பூன் தண்ணி. நீங்கள் இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றேன் அப்படின்னா 1.5 கப்பு கூட சர்க்கரை எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு நார்மல் இனிப்பு தான், அதனால் வந்து ஒரு கப் மட்டும் சர்க்கரை எடுத்துக்கிறோம். சர்க்கரை வந்து கரைஞ்சி இது போல் நுரைச்சி வந்தால் போதும். இப்போ ஒரு ஏலக்காயை தட்டி இது கூட சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு கலவை கூட இந்த சர்க்கரை பாகை மிக்ஸ் பண்ணிடலாம். பாகு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். பதமெல்லாம் இதுக்கு தேவையில்லைங்க, கரைச்சி நுரைச்சி வந்தால் போதும். இது கூட 1 டீஸ்பூன் நெய் வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இளஞ்சூடாக இருக்கும் போதே உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பாசிப்பருப்பும் கோதுமை மாவும் வறுத்து இந்த நெய் கூட சேர்த்து உருண்டைகளாக பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா வாசனையை மூக்கை வந்து தொலைச்சிடும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இதே போல் மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் நான் உருண்டைகளாக பண்ணிட்டேன். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. டக்குன்னு வீட்டில் இருக்கிற 2 பொருட்களை வச்சு அருமையாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.